ஆனால் இந்த கேக் இப்படி டிசைன் அவுட்புட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கடைசியில் ஃபாண்டன்ட் டாய்ஸ் வச்சப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். வழக்கம் போல் லேயரிங்லாம் நம்ம பண்ணிவிட்டு டாப் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபாண்டன்ட் டாய் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு யூனிகார்ன் டாய். இதை வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண பிக்சர்லேருந்து கஸ்டமர் எடுத்திருப்பாங்க போல். அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது என்னன்றது லாஸ்ட்டில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கேக் செய்கிறதுக்கு என்னமோ 5 நிமிஷம் தான், ஆனால் இந்த யூனிகார்ன் டாய் செய்கிறதுக்கு தான் 1 hour ஆயிடுச்சு. கஸ்டமைஸ் பண்ணுற கேக் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், மூஞ்சில் அடிச்சு நான் விளையாடாதீங்க. ஏன்னா ஃபாண்டன் கேக்ஸில் அப்புறம் ஸ்டெப் கேக்ஸில் ஸ்டெபிலிட்டிக்காக உள்ளே வந்து அந்த பைப்பிங் இல்லைனா வந்து உட்டன் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கேக்கை மூஞ்சில் அடிச்சு மட்டும் யாரும் விளையாடாதீங்க. என்னடா யூனிகார்ன் சொல்லிட்டு காலமாடு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபினிஷ் பண்ணாதான் காலமாடு யூனிகார்னாக மாறும். நான் சொன்ன அந்த வித்தியாசமான பார்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ நான் காட்டுறவங்களுக்கு அதில் வந்து யூனிகார்னோட தலை டோட்டலாக திரும்பி பின்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கும். ஸோ நம்மளும் அதை மாற்றி பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்மளும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. அது மட்டும் கொஞ்சம் வேடாக இருந்தது இந்த கேக்கில். பட் ஆனால் டோட்டல் அவுட்புட்டாக பார்க்குறப்ப அது பெருசாக தெரியல. இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதான்றதை நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.